கன்னி லக்னக்காரர்களே, காலபுருஷனுக்கு 6ஆம் வீடான கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். 2026க்கான குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குரு வந்து உங்களுக்கு 4, 7 கூடையவர். அவர் வந்து எங்கே இருக்காருன்னா 11ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ அவருடைய பார்வை எங்கெங்கே விழுகுது? 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்துக்கு விழுகுது. இப்போது உங்களுடைய பலன் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தீங்க, புதுசாக ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்க, அது நல்லபடியாக முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லபடியாக முடியும். டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இருந்தால் அதுலாம் சரியாகும். பதிப்புத்துறை அந்த மாதிரி எடிட்டிங் ஒர்க் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும். 3ஆம் இடம் தான் வந்து அச்சு இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. டாக்குமெண்ட்ஸ் ரீதியான விஷயங்கள் எல்லாமே வந்து 3ஆம் இடத்தை சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடான ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அண்டு 5ஆம் இடத்தை குரு பார்க்குற போது பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்படுது. உங்களுக்கு குலதெய்வனுடைய அனுகிரகங்கள் இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். அப்புறம் வந்து பூர்வீக சொத்து வந்து எனக்கு இன்னும் கை வராமல் இருக்குது, அது வந்தால் எனக்கு கொஞ்சம் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும், கடன் பிரச்சனை ஓயும், அது இதுன்னு ஏதாவது ஒரு உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த வட்டம் உங்களுக்கு பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் கல்யாணமே ஆகாமல் ரொம்ப வருஷமாக இருக்குது, எனக்கு வந்து கல்யாணம் ஆகலை, எனக்கு 30 வயசாச்சு, 40 வயசாச்சு, 35 வயசாச்சுன்னெலாம் சொல்கிறவங்களாம் இருக்காங்க. இன்னுமே 40 வயசில் கூட கல்யாணம் ஆகாதவங்கலாம் எனக்கு தெரிஞ்ச சில பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து ஒரு மிகவும் கோல்டன் பீரியட்னே சொல்லலாம். 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. கன்னி லக்னத்துக்கு 7ஆம் இடமான மீனத்தை குரு பார்க்குறாரு. அங்கே சனி இருந்தாலுமே குரு பார்க்குறனால அதனுடைய வீரியம் வந்து கொஞ்சம் குறையும். சனியினுடைய வீரியம் வந்து கொஞ்சம் குறையும். அப்போது உங்கள் கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்படுறவங்க, டிலே ஆகிக்கிட்டே இருக்குது, இழுத்துடிச்சிட்டு இருக்குது, தட்டி போய்கிட்டு இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த டைம் வந்து ஃபேவரபுளான பீரியடாக இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடத்தை குரு பார்க்கறது வந்து அதிர்ஷ்டம். உங்களுடைய இன்டலெக்சுவல் இது வந்து மேம்படும். அறிவு சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு நுண்ணறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து உங்களுக்கு மேம்படும். அப்புறம் வந்து தொழில், வேலை, அப்புறம் தனஸ்தானம், பொருளாதாரம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், லக்னத்தையும் சனி பார்க்குறாரு. இப்போ லக்னத்தை சனி பார்க்கும்போது ஜாதகரை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு ஆல்ரெடி வந்து ஒரு சில ப்ராப்ளங்களில் தான் இருக்கும். ஜாதகருக்கே சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ தொழில், வேலை, பொருளாதாரம், அதுவும் வந்து பொருளாதார சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் பின்னடைவாக தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இருக்கும். பட் மற்றபடி தொழில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ரன் ஆகிட்டுருக்காது. இல்லை ஏதாவது ஒரு செட்பேக் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஜாப் கிடைக்காம இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பின்னடைவுகள் இருக்கும். ஏதாவது கடன் பிரச்சனைகள் இருக்கும். கடனால் வந்து வட்டி கட்டிக்கிட்டு அந்த மாதிரியான பிரச்சனைகள், நோய், வம்பு வழக்குகள், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த டைமில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களோட அம்மா, அவங்களுக்கு வந்து சுகஸ்தானம், வீடு, வாகனம், அந்த மாதிரி விஷயங்களில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வண்டியில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும். வாகனத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்தை வந்து சனி பார்வையிடும்போது அதுக்கான வீரியம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியே பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. ட்ராவல் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. அப்போது அப்படிங்கும்போது அந்த இடமும் வந்து கொஞ்சம் வீக் ஆகுது. ஓகே, உங்கள் ஹையர் ஸ்டடீஸ் வந்து இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் வீக் ஆகும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். தந்தைக்கு வந்து இந்த காலகட்டம், தந்தைக்கும் தாய்க்குமே இந்த காலகட்டம் வந்து ரொம்ப ஃபேவரபுளான பீரியட் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா குரு பார்வை கிடையாது, அதே நேரம் சனி பார்வை ரெண்டு இடத்துலையுமே விழுகுது. அப்போது உங்களுடைய தந்தை, தாய் 2 பேருக்குமே வந்து இது வந்து ஒரு ஃபேவரபுளான பீரியட் கிடையாது. இல்லை உங்களுக்கும் அவங்களுக்குமான உறவு வந்து ஏதாவது ஒரு விரிசலில் இருக்கும்,
பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கும், மனஸ்தாபத்தில் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது சம்திங் இருக்கும். அப்புறம் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், ரொம்ப சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு லாபஸ்தானம் நல்லா இருக்குது, வெற்றி உபஜயஸ்தானங்கிற 11th ஹவுஸ் வந்து நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ஒரு வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முயற்சி திருவினையாக்கும், நீங்கள் கண்டினியூஸாக முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா உங்களுக்கு லக்னத்தையே சனி பார்க்குறனால நீங்கள் எடுக்கிற முயற்சியே எடுக்க விடாமல் தடுப்பார். முயற்சி எடுக்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு அந்த உந்துதல் இருந்தால் தானே, உங்களுக்கு அந்த பிடிப்பு இருந்தால் தானே வந்து விடாமுயற்சியோடு நீங்கள் இருக்கும் பட்சத்தில் தானே வெற்றி கிடைக்கும். ஆனால் அந்த சனி வந்து லக்னத்தை பார்க்குறனால அதை வந்து செய்ய விடாமல் தடுக்க பார்ப்பார். அப்போது நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் விடாமுயற்சியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக லாபம் பார்க்க முடியும். தொழில் பண்ணாலும் என்ன பண்ணாலும் சரி, கொஞ்சம் சிரமமான பீரியட் தான் இருந்தாலும் அந்த சிரமத்தை நீங்கள் வந்து உங்களுடைய உள்ளுணர்வாலையும் உங்களுடைய மனோதிடத்தாலையும் வென்றிடலாம். வெளிநாட்டுக்கு போகணும், இந்த டைம் வந்து ஃபேவரபுளான டைமா அப்படின்னு கேட்டால் பெருசாக ஃபேவரபிள் இல்லை. புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த டைம் வந்து ஃபேவரபுளாக இல்லை. அப்படிங்கையில் நீங்கள் அது மாதிரியான விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. வேறு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அது மேபி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், லாபத்தை கொடுக்கும். நல்ல டைம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு சனியினுடைய பார்வை லக்னத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். அப்படிங்கும்போது நல்ல ஒரு டைம் பார்த்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஷேர் மார்க்கெட்லலாம் ஒரு நல்ல லாபத்தை எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டில் புதிய வரவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வரவு இருக்குதுன்னு சொல்லலாம். குழந்தையோ இல்லை வந்து மனைவியோ அந்த மாதிரியான உறவுகள் வந்து உங்கள் புது வரவு உங்கள் வீட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் உங்களோட தாய் தகப்பன் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் சங்கடங்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் இருக்குது. உறவுகளில் வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு நிலை தான். ஒரு உறவு வரும்போது எனக்கு உறவு வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும்ல. ஒரு பாசிட்டிவ்னு ஒன்று இருந்தால் ஒரு நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி தான். இப்போது சப்போஸ் இங்கே உங்களுக்கு மனைவி வராங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் அம்மாவுக்கும் மனைவிக்கும் ஒரு ஒத்து போகலை அப்படின்னும் பட்சத்தில் உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்குமே வந்து கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ ஒரு உறவு வரும்பொழுது இன்னொரு உறவு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகிற மாதிரியான ஒரு காலகட்டம் இது. புதிய வரவுகளை எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இது. சுபம் சுபம் சுபம்.